எனக்கு உணர்த்தியுள்ளீர்கள். வக்ர பார்வையினுடைய சக்தியும் அதனுடைய விளைவுகளும் என்னவென்று. என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவ். அவருக்கு எந்த தீங்கும் நிகழாது. எவர் மீது உன் பார்வை பட்டாலும் சிந்தித்தே பயன்படுத்த வேண்டும். சரி, சக்திகளை தவறாக பயன்படுத்த மாட்டேன். மகாதேவரின் என் நலமாக முடிந்தது மகாதேவா. இறுதியாக சனி தன் இயலாத. ஆனால் மகாதேவா, ஒரு பாலகனுக்கு இவ்வளவு சக்திகளை அளிப்பது சரிதானா? ஆனால் இந்த சக்தியினால் பிரபஞ்சத்தினர் அச்சப்பட மாட்டார்களா என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் அசுத்தத்திலிருந்து சுத்தத்திற்கான பயணம் எப்படி சாத்தியம்? இரவும் பிரகாசமாக இருப்பதினால் பிரபஞ்சம் முழுவதும் குழப்பமே ஏற்படும். அசுரர்களுக்கு மட்டுமல்ல, செயலை புரிவதற்கு பதிலாக நெருப்பை வீசிக்கொண்டிருக்கிறார் இவர். இவை அனைத்தும் எனது கட்டளைப்படி நடக்கிறது விஸ்வகர்மரே. அதற்காக அதில் எமது குற்றம் எதுவும் இல்லை. தாங்களை போன்ற மகா ஞானி, சிறந்த வித்வான் இப்படி நடந்து கொள்வது நியாயமாகுமா? நாம் வெற்றி பெற்று விட்டோம் தந்தையே. ஆகிவிட்டார்கள். நாம் விரைவில் அவர்களை முழுமையாக அழித்து விடுவோம். தேவராஜா சூரிய மிகவும் சக்தி மிகுந்தவர்களாக மாற்றப் போகிறேன். இனி அசுரர்களின் சக்தி எம்மை ஒன்றும் செய்ய. சத்தியம் உரைத்தீர்கள். தேவர்களை படைப்பின் உச்சத்திற்கே அழைத்துச் செல்வார் சூரிய தேவர். இல்லை, சூரிய தேவர் படைப்புகளை சமநிலையின்மை, பொறாமை, இன்று முதல் இவரது பொறுப்பையும் சந்திரதேவர் பார்த்துக்கொள்.